Hello friends, welcome to DavidJames channel. Okay, so எல்லா எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ போட்டு கொஞ்சம் டேஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி தான் நம்ம சாங் எடுத்திருக்கோம். என்ன சாங் எடுத்திருக்கோம்னா ராரா ரெட்டி. அந்த சாங்கில் வந்து அஞ்சலி சோலோ சாங் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஸ்டெப்ஸு சூப்பராக இருந்திருக்கும். அந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DavidJames சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸில் அவங்கள வந்து சேரும். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டெப்ஸோட பொசிஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வந்து உங்கள் ரெண்டு லெக்குக்கும் கேப் கொஞ்சம் ரொம்ப விடாமல் கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் வைக்கணும். ஸோ இப்போ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லா ஸ்டெப்ஸுமே நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணிட முடியாது. சேம் டைம்ஸ் அந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்லோவாக பண்ணணும், அப்புறம் அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி சம் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்டெப்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இடுப்பை வந்து நீங்கள் நல்லா ஆட்டணும், ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் அந்த ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு இடுப்பலி வரலாம். அதனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம். எப்படின்னா ஒர்க் அவுட்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ் தென் இது. ஓகே, ஸோ இதெல்லாமே ஒரு 8 கவுண்ட் போடுங்க. ஓகேவா? ஸோ 8 கவுண்ட்ஸ் இந்த மாதிரி போடுங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸே நம்ம வந்து மியூசிக்கோட போடலாம், அந்த ஜும்பா டான்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ஃப்யூச்சரில் வீடியோஸ் போடுறேன், பிளான் வச்சுருக்கேன். பட் ஸ்டில் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அதை பேஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்படி நின்றுட்டு இருந்துட்டு இப்போ வந்து கையில் தான் வந்து நீங்கள் மூமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்களோட இடுப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே மூமெண்ட் தான் போட்டுகிட்டே இருப்பீங்க. என்னென்னா இப்படி வச்சுட்டு லெஃப்ட் சைடில் நீங்கள் மூவ் ஆகணும். எப்படின்னா 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்படி போயிட்டு இப்படி வரக்கூடாது, லெஃப்ட்டில் போயிட்டு ஸ்ட்ரெயிட் ஆகிடணும். ஓகேவா? இப்படி இல்லாமல் லெஃப்ட்டில் போயிட்டு ஸ்ட்ரெயிட் ஆகிடணும், இந்த மாதிரி. ஓகே ஓகே, ஸோ இது வந்து அந்த மியூசிக்கோடு போடும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே வரும்போது இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா லெஃப்ட் ஹேண்டை ஸ்ட்ரெயிட் அடிச்சுருங்க, ரைட் ஹேண்டை இப்படி ரைட் சைடில் அப் பண்ணிவிட்டு 1 2 3 4. ஓகே, ஸோ 1 2 3 4. ஓகே, ஸோ நீங்கள் கையை வந்து இப்படி வச்சுட்டு கோன்னு சொல்கிற மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது நீங்கள் 1 2 3 4 பண்ணுறீங்களா? ஸோ உங்கள் இடுப்பு லெஃப்ட் சைடில் வந்து 1 2 3 4. ஸோ இது பண்ணும்போது என்னென்னா ஸ்லைட்டாக நீங்கள் இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணிவிட்டு 1 2 3 4. ஓகே, ஸோ இதில் இன்னொன்று என்ன நான் சொல்லுவேன்னா, சாங்கில் பார்த்தீங்கன்னா 2 காலுமே இப்படி தான் இருக்கும், டோ எதுவுமே தூக்க மாட்டாங்க. உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னா ரைட் லெக்கோட டோ மட்டும் பேக் சைடில் இப்படி தூக்கிட்டு ஸ்லைட்டாக தான் தூக்கணும், இப்படி பெண்டான மாதிரிலாம் தேவை, ஸ்லைட்டாக தூக்கிட்டு இப்படி பண்ணுங்கள். ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட முட்டிலாம் வந்து இப்படி ஆகக்கூடாது, இந்த மாதிரி மூமெண்ட் போயிடக்கூடாது. லெக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்களோட இடுப்பு மட்டும் இப்படி போயிட்டு வரணும். ஓகே, விச் மீன்ஸ் லெக்ஸ் வந்து மடங்கக்கூடாது முன்னாடி. ஓகே, அதுதான். ஸோ ஹேண்ட்ஸில் வந்து ரைட் ஹேண்டில் 4 கவுண்ட்ஸ். ஓகே, 1 2 3 4. ஓகே, ஸோ நீங்கள் 4 பண்ணும்போது 4 டைம்ஸ் இடுப்பு வந்து லெஃப்ட் சைடில் போகும். லெஃப்ட் சைடில் போகிறது தான் ஃபுல் ஸ்டெப்ஸாகவே இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டுக்கு. ஓகே, ஸோ இந்த 4 கவுண்ட் முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணோன்னா 1 2 3 4, அதுக்கப்புறம் 1 2 3 4. ஓகே, ஸோ இது வந்து ஈஸி தான். என்னென்னா ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி கீழே 1 2, அப்புறம் லெஃப்ட் ஹேண்டை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு 3 4. உங்களோட கை வந்து இப்படி இருக்கணும். ஓகே, 1 காட்டுற மாதிரி இப்படி வச்சுட்டு 1 2 3 1 2 மட்டும்தான். ஓகே, ரெடி? 1 2 3 4. ஓகேவா? ஸோ சேம் இது பண்ணும்போது நீங்கள் இடுப்பு வந்து என்னென்ன கவுண்ட்லாம் பண்ணுறீங்களோ அந்த கவுண்ட்டுக்கு இடுப்பு ஆட்டிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இதுலேருந்து போடலாமா? ரெடி? 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ 7 8 முடிச்சதுக்கப்புறம் ஓகே இந்த ஸ்டெப் மறுபடியும் பண்ணலாம். நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது.
ஓகே ஸோ இந்த ஹேண்ட் ஸ்டெப் முடிச்சுட்டு ரெடியா 1 2 3 4 ஃப்ரண்ட்டில் லைட்டாக பெண்ட் பண்ணணும் 1 2 3 4 5 6 7 8 ஓகே 7 8 முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அகைன் லெஃப்ட் சைடில் தான் மூவ் ஆகும் எப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க கையை ஸோ லெஃப்ட் ஹேண்டை மேலே இப்படி வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டை இப்படி ஸ்லைட்டாக இடுப்புக்கு நேரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு 1 2 ஸோ இந்த மாதிரி இப்படி வேவ் மாதிரி பண்ண போகிறீங்க அது அப்படி பண்ணிவிட்டு அந்த சைடில் போகிறோம் எப்படின்னா 1 2 3 ஓகே ஸோ 3 டைம்ஸ் வந்து வேவ்ஸ் மாதிரி பண்ண போகிறீங்க பண்ணிவிட்டு அந்த சைடு மூவ் ஆகணும் ஓகே நான் நின்ன இடத்துலேயே பண்ணுறேன் கேமரா ஃபோக்கஸ்க்காக ஓகே ரெடி ஃபஸ்ட்டு 1 2 3 ஓகே ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்க ஆக்சுவலாக மூவியில் இந்த சைடு ஹீரோ என்ட்ரி வரும் அப்போ தான் அவங்க ரைட் சைடில் பார்ப்பாங்க நீங்கள் அப்படியே ஸ்டைலாக கேமரா பாருங்கள் இப்படி கேமரா பாருங்கள் அப்புறம் இப்படி பாருங்கள் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்புக்கு கேமரா பாருங்கள் 3rd ஸ்டெப் வரும்போது லெஃப்ட் சைடில் பாருங்கள் 4th ஸ்டெப்புக்கு நம்ம அப்படியே கேதர் ஆகும் அடுத்த ஸ்டெப் போடுறதுக்கு ஓகே அடுத்த ஸ்டெப் வந்து செம்மையாக இருக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஆடுற மாதிரி ஓகேவா ஸோ ரெடி ஸோ இந்த ஸ்டெப்ஸ் முடிச்சக்கப்புறம் 1 2 3 4 5 6 அவ்வளோதான் ஓகே ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் அப்படியே 1 2 3 4 ஓகே லெஃப்ட் லெக் ரைட் லெக் அப்படியே இப்படி போயிட்டே இருக்கணும் ஓகே ஸோ ஈஸி தான் அப்படியே வேவ் மாதிரி இப்படி ஓகே வேவ் மாதிரி பண்ணிவிட்டு 4th ஸ்டெப் வரும்போது இப்படி வந்து அப்படியே மூவ் ஆகிங்க அப்படியே இப்படி வந்து கேதர் ஆகிடு நின்றுவீங்க ஓகே ஸோ அகைன் ஃபஸ்ட்லேருந்து இந்த ஸ்டெப் முடிகிற வரைக்கும் பார்ப்போமா இந்த சொல்லி கொடுத்த வரைக்கும் ரெடி ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 அவ்வளோதான் ஸோ 3 வேவ் பண்ணிவிட்டு 4th வேவ் வரும்போது அப்படியே வந்து கேதர் ஆகிடணும் ஓகேவா ஈஸி ஸோ இது எல்லாமே என்னென்னா ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் ஈஸி தான் ஸோ நீங்கள் வந்து இப்படி ஹிப் ஆட்டிகிட்டே இருக்கீங்களே அதுதான் வந்து கொஞ்சம் பெயினாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஃபைன் ஓகே ஸோ அதே மாதிரி நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுலாம் இந்த ஸ்டெப் போட்டிங்கன்னா ஆப்வியஸாக இங்கே உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ ஒரு 1 hour மேக்ஸ் அது 1 hourக்கு முன்னாடி சாப்பிடுங்க இல்லை சாப்பிட்டு 1 hourக்கு அப்புறம் இது பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஸோ அடுத்து என்ன கவுண்ட் ஸ்டெப்ஸ்னால் ஸோ இப்படி வந்துடுவீங்களா வந்துட்டு என்ன பண்ணோன்னா இப்படி கொஞ்சம் கேப் வச்சு நின்றுட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டு விடுங்க லெக்கு என்னென்னா 1 2 ஓகே ஸோ என்னன்னா இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கிறீங்களா நின்றுட்டு ஜம்ப் பண்ணி இப்படி வர போகிறீங்க ஸ்லைட்டாக லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ண போகிறீங்க ஜம்ப் பண்ணி அகைன் ஜம்ப் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க அதான் பொசிஷன் அதுதான் ஸ்டெப்ஸு ஓகே எப்படின்னா 1 2 3 4 ஓகே 5 6 ஓகே ஓகே ஸோ 5 6 ஸோ இதுதான் ஜம்பை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஜம்ப் பண்ணி ஸ்லைட்டாக லெஃப்ட் சைடு அகைன் ஜம்ப் பண்ணி ஸ்ட்ரைட் ஓகே எப்படின்னா 1 2 3 4 5 6 ஓகே ஈஸி ஸோ இப்போ ஜம்ப் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இப்போது இங்கேருந்து எடுத்து ஸ்லைட்டாக லெஃப்ட் சைடில் ஜம்ப் பண்ணுறீங்களா அப்போது வந்து உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து இப்படி பின்னாடி போகணும் ஓகே எப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க ஹேண்டை ஃபஸ்ட்டு 1 2 ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஹேண்ட் வந்து பின்னாடி போகணும் ரொம்ப இப்படிலாம் இல்லாமல் ஸ்லைட்டாக சும்மா இது இப்படி 1 2 ஓகே சும்மா நின்றுட்டே பாருங்கள் 1 2 ஓகே இந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும் ஓகே ஸோ இப்போ வந்து 8 கவுண்ட்ஸ் நம்ம வந்து 8 கவுண்ட்ஸ் இந்த சென்ஸ் 4 டைம்ஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 ஓகே ஸோ இதை வந்து சும்மா நின்றுட்டே நான் சொல்கிறேன் ஸோ ஆக்சுவலாக எப்படி பண்ணுவாங்கன்னா இப்படி வச்சுக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 ஓகே ஸோ 8 கவுண்ட்டு இப்போ வந்து நான் நார்மலாக சொல்கிறதுனால இப்படி பண்ணிகிட்ருக்கேன் ஓகே நம்ம ஆக்சுவலாக டான்ஸ் பண்ணும்போது நல்லா ஹெவியாக ஆடணும் அது பார்க்கும்போதே அப்படி ஸ்ட்ரென்த் தெரியணும் பூஸ்ட் எனர்ஜி ஓகே ஸோ எப்படின்னா ஜம்ப் நீங்கள் எப்படி பண்ணணுன்னா 1 ஓகே ஸோ இந்த சென்ஸ் எப்படின்னா 1 இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கக்கூடாது அந்த ஜம்ப் அப்படி பண்ணும்பொழுது இப்படி கீழே இப்படி பெண்ட் பண்ணி வரணும் இப்படி ஓகே ஸோ 1 2 அப்படி பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஜம்ப் பண்ண எப்படின்னா 1 2 ஓகே ஸோ இப்படி பார்த்தீங்கனாலே ஸ்லைட்டாக பெண்டாக இருக்கா கால் லெக் அந்த மாதிரி இருக்கணும் ஓகேவா ஸோ 8 கவுண்ட்ஸ் முடிச்சுடுங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்பு முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து 1 2
3 4 ஓகே ஸோ லெக்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே இப்படி முடிப்பீங்களா முடிச்சதுக்கப்புறம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ரைட் லெக் மட்டும் பார்ப்போம் ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் வரணும் ஓகே 1 2 3 4 எப்படின்னா 1 2 3 4 ஓகே ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் ரைட் லெக் வைக்கும் போது லெஃப்ட் லெக்கை பின்னாடி இப்படி தூக்கணும் ஓகே 1 2 3 4 ஓகேவா ஸோ லெக்ஸ் மட்டும் பண்ணலாம் 1 2 3 4 1 2 3 4 ஓகே ரைட் லெக் எங்கே வைக்கிறீங்களோ அப்போ லெஃப்ட் லெக்கை தூக்கிடுங்க ஈஸி 1 2 3 4 ஓகே ஈஸி கை என்ன பண்ணோன்னா ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் வரும்போது லெஃப்ட் ஹேண்டை இப்படி பண்ணோம் 1 2 3 4 ஓகே எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 ஓகே ஸோ 1 2 3 4 ஸோ லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்படி 1 2 இப்படி உள்ள வேவ் பண்ணுற மாதிரி ஓகே 1 2 ரைட் ஹேண்டில் 3 4 இல்லைன்னு சொல்கிறோம் ஓகே ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் ஓகே ரெடி 1 2 3 4 5 6 7 8 ஓகே ஈஸி இப்படி முடிக்கிறீங்களா முடிச்சுட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே இப்படி வச்சுருங்க லெஃப்ட் சைடில் இப்படி பெண்ட் பண்ண மாதிரி ஓகே ஸோ பொசிஷன் வந்து லெஃப்ட் சைடு பார்த்தா மாதிரி இருக்கணும் உங்கள் லெக்ஸ் வந்து இப்படி இருக்கணும் ஓகே ரைட் ஹேண்ட் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஓகே ஸோ இப்படி வச்சுட்டு 1 2 ஓகே ஸோ என்ன பண்ண போகிறோன்னா 1 2 3 4 5 6 7 8 ஓகே ஸோ இதில் வந்து லாஸ்ட் செட்டுக்கு வந்து இது ஸ்க்ரீன் மாற்றிடுவாங்க வேறு ஸ்க்ரீன்ஸ் வந்துடும் ஓகேவா ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னா 1 2 3 4 5 6 7 8 ஓகே ஸோ இதுதான் பண்ண போகிறோம் இது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது நீங்கள் இப்படி பண்ணணும் 4 5 6 ஸோ இப்போ கால் மட்டும் பண்ணலாம் கை விட்டுருங்க 1 2 3 4 ஓகே ஸோ இப்படி 1 2 3 4 ஸோ ஒரு வாட்டி கால் மட்டும் போய்ட்டு வரும் ரெண்டாவது வாட்டி கையும் கூட சேர்ந்து போகும் அதாவது ரைட் ஹேண்டு ஓகே 1 2 3 4 5 6 இந்த ஸ்பீடில் தான் பண்ணணும் ஓகேவா ஈஸி ஸோ ஓகே ஸோ ஃபஸ்ட்லேருந்து கவுண்டோட ஒரு வாட்டி பண்ணிடலாமா ரெடி ஓகே ரெடி 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 ஓகே இடுப்பு ஆட்டிகிட்டே இருக்கணும் 7 8 1 2 3 அப்படியே பின்னாடி வந்து கேதர் ஆகிட்டு 1 2 3 4 5 6 7 8 ஓகே 1 2 3 4 5 6 7 8 இது வந்து லெஃப்ட் சைடில் தான் பண்ணணும் பொசிஷன் இப்படி நின்றுக்கோங்க ஓகே கால் கொஞ்சம் கேப் ஓகேவா ஸோ இது ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் ஆனால் ஃபாஸ்ட்டாக ஆடணும் ஸோ இந்த ஸ்டெப்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஓகேவா இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஆடுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நான் டுட்டோரியலுக்காக சொல்லித்தரேன் என் டான்ஸும் ஓகே அவரேஜாக தான் இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ இந்த ஸ்டெப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி கலக்குங்க ஓகே ஸோ இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா என்னை டேக் பண்ணுங்கள் ஓகே DavidJames_OFCL அதுதான் நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் ஓகேவா அதில் என்ன டேக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்கள் DavidJames. Stay tuned. Bye-bye.